மத்திய அரசு தமிழகத்திற்கான வரி பகிர்வை அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக 7057 கோடி ரூபாய் வரி பகிர்வு விடுவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் அதிகபட்சமாக 17,040 கோடி ரூபாய்க்கு மேலாக பீகார் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பது முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. 7057 கோடி ரூபாய் வரி பகிர்வாக மத்திய அரசு தமிழகத்திற்கு விடுவித்திருக்கிறது. விவரங்களை கூடுதலாக தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். குறிப்பாக மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த நிதியை பங்களித்து வருகின்றது. குறிப்பாக மத்திய அரசினுடைய அந்த வரி வருவாயிலிருந்து 41% என்பது மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்திற்கான அந்த நிதி பங்களிப்பு என்பது 7057 கோடியாக தற்பொழுது நிதியை விடுவித்திருக்கின்றது. குறிப்பாக மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,73,030 கோடியை மத்திய அரசு மொத்தமாக விடுவித்துள்ளது. அதில் 7,057 கோடி என்பது தற்பொழுது தமிழகத்திற்கு இந்த நிதி பகிர்வாக அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நிதி பகிர்வை பொறுத்தவரை மாநிலங்களுடைய குறிப்பாக அந்த பாப்புலேஷன் சொல்லக்கூடிய மக்கள் தொகை, அதே போல மாநிலங்கள் மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற அந்த வரி வருவாய் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த நிதி பகிர்வு என்பது ஒவ்வொரு ஆண்டும் அளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு 7,057 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகபட்சமாக பீகார் மாநிலத்திற்கு 17,403 கோடி 36 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது இந்திய அளவில் பீகார் மாநிலத்திற்கு இந்த நிதி பகிர்வு என்பது அதிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சர் இந்த நிதி பகிர்வை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என்கின்றது கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அந்த மாதிரியான கோரிக்கைகளை மத்திய அரசு இதுவரை ஏற்கவில்லை. அந்த வகையில் தமிழகத்திற்கான நிதி பகிர்வாக 7,057 கோடி ரூபாய் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.